அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 9/4/2023 யூனுஸ் தஃப்சீர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வசனங்கள் 15 மற்றும் 16, அத்தியாயம் 10 தஃப்சீர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் என்பதை இறை மறுப்பாளர்கள் அறிந்தே இருந்தனர். கிழக்கு ரோமானிய மன்னர் ஹிராக்லியஸ் இறை மறுப்பாளர்களின் தலைவராக விளங்கிய அபு சுஃபியானிடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரித்தபோது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிரியாக இருந்தும் நபி அவர்கள் உண்மையாளர் என்பதை அபு சுஃபியான் ஒப்புக்கொண்டார். இவ்வாறு எதிரியே நற்சான்று அளிப்பது மிகவும் சிறப்புக்குரிய அம்சமாகும். அபு சுஃபியான் கூறியதாவது: அவர்தம் கருத்துக்களை சொல்வதற்கு முன் அவர் பொய் சொல்லக்கூடியவர் என்று எப்போதாவது நீங்கள் சந்தேகித்ததுண்டா என மன்னர் கேட்டார். நான் இல்லை என்றேன். பிறகு மக்களிடம் பொய் சொல்ல துணியாத ஒருவர் இறைவன் மீது பொய் உரைக்க துணிய மாட்டார் என்றே நான் உறுதியாக நம்புகிறேன் என்று மன்னர் கூறினார். அபிசீனிய மன்னரான நஜாஷியிடம் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ் எங்களுக்கு ஒரு தூதரை அனுப்பியுள்ளான். நாங்கள் அவரது வாய்மையையும் வம்சாவளியையும் நம்பகத்தன்மையையும் நன்கறிவோம். நபித்துவம் பெறுவதற்கு முன் எங்களுக்கு மத்தியில் அவர் வாழ்ந்த காலம் 40 ஆண்டுகளாகும். வசனம் 17, அத்தியாயம் 10. ஃபமன் அல்லாமு மிம் மனிஃப்தரா அலல்லாஹி கதிப அவு கத்தப பி ஆயாத்திஹி இன்னஹு லா யுஃப்லிஹுல் முஜ்ரிமூன். அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்து உரைத்தவரை விட அல்லது அவனுடைய வசனங்களை பொய்யென கூறியவரை விட பெரும் அநீதியாளர் வேறு யார் இருக்க முடியும்? நிச்சயமாக குற்றவாளிகள் வெற்றி பெறுவதில்லை. இங்கு உயர்ந்தோன் அல்லாஹ் நபி என்று பொய்யாக வாதிட்ட முசைலிமா போன்ற பொய்யர்களை கடுமையாக கண்டிக்கின்றான். அல்லாஹ்வின் மீது பொய்யை புனைந்துரைத்தவரை விட மிக பெரும் அநீதியாளன், கடும் அக்கிரமக்காரன், எல்லை மீறியவன் வேறு யாரும் இருக்க முடியாது என்று இவ்வசனம் கூறுகின்றது. அல்லாஹ் தன் தூதராக ஒருவரை அனுப்பி வைக்காத நிலையில் அவர் தம்மை நபி என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வின் மீது இட்டுக்கட்டி மக்களை ஏமாற்றுகிறார் என்றால் அவரை விட கொடும் பாவியும் பெரும் அநீதியாளரும் வேறு எவரும் கிடையாது. இத்தகைய பொய்யர்களின் இழிநிலை அறிவில் குறைந்தவர்களுக்கே நன்கு தெரியும் எனும்போது அவர்கள் உயர்ந்தவர்களான நபிமார்களாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் யாருக்குத்தான் ஏற்படும்? ஏனெனில் ஒருவர் தம்மை நபி என்று உண்மையாகவோ பொய்யாகவோ எப்படி வாதிட்டாலும் அவரது உண்மை நிலையை அல்லது பொய்மையை சூரியனை விட பிரகாசிக்கும் சான்றுகளால் அல்லாஹ் தெளிவுபடுத்தி விடுவான். உண்மையாளரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பொய்யனான முசைலிமாவையும் நேரில் கண்டவர்களுக்கு வித்தியாசம் புரியும். அதிலும் முற்பகல் வெளிச்சத்திற்கும் நள்ளிரவு இருளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை விட தெளிவான வேறுபாடு தெரியும். அப்துல்லாஹ் பின் சலாம் ரலியல்லாஹு அவர்கள் கூறியதாவது: அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகருக்கு வந்தபோது மக்கள் அவர்களை நோக்கி விரைந்து சென்றனர். அவர்களில் நானும் ஒருவனாக இருந்தேன். நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தை கண்டதும் அது ஒரு பொய்யரின் முகம் அன்று என்பதை விளங்கி கொண்டேன். அவர்களிடமிருந்து நான் முதலாக செய்தியுற்ற வாக்கியம்: சலாம் எனும் முகமனை பரப்புங்கள், ஏழைகளுக்கு உணவளியுங்கள், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள், இரவில் மக்கள் எல்லாரும் உறங்கும்போது நீங்கள் இறையை தொழுங்கள், நீங்கள் நிம்மதியுடன் சொர்க்கம் செல்வீர்கள் என்பதுதான். லிமாம் பின் சாலபா ரலியல்லாஹு அவர்கள் தம் பனு சாத் பின் பக்கர் குலத்தாருடன் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து அவர்கள் கூறி வந்த சில விஷயங்கள் குறித்து வினவினார். இந்த வானத்தை உயர்த்தியவன் யார் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்று பதிலளித்தார்கள்.
இந்த மலைகளை நட்டு வைத்தவன் யார் என்று அவர் கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்றார்கள். இந்த பூமியை விரித்தவன் யார் என்று அவர் கேட்டார். அதற்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் என்றார்கள். அப்படியானால் இந்த வானத்தை உயர்த்தி இந்த மலைகளை நட்டு வைத்து இந்த பூமியை விரித்து வைத்தவன் மீது ஆணையாக அல்லாஹுதான் உங்களை மனித இனம் முழுவதற்கும் தூதராக அனுப்பினானா என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சாட்சியாக ஆம் என்றார்கள். பின்னர் அவர் தொழுகை, ஜக்காத்து, ஹஜ்ஜு, நோன்பு ஆகியவை குறித்து வினவினார். ஒவ்வொரு கேள்வியின் போதும் சத்தியம் செய்யும் வார்த்தைகளை கூறி அவர் சத்தியம் செய்தார். அவருக்கு மறுமொழி கூறிய அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சத்தியமிட்டே பதில் கூறினார்கள். பிறகு அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், உங்களை சத்திய மார்க்கத்துடன் அனுப்பியவன் மீது ஆணையாக இவற்றை விட நான் அதிகமாக்கவும் மாட்டேன், இவற்றிலிருந்து எதையும் குறைக்கவும் மாட்டேன் என்று கூறினார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையாளர் என்பதற்கான சான்றுகளை அவர் கண்டதும் எந்த சந்தேகமும் இல்லாமல் அவர்களை உண்மையாளர் என ஒப்புக்கொண்டார். இன்ஷா அல்லாஹ் நாளை தொடரும்.